ஜூன் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு வீட்டில் ஒரு அதிசயம், வேலையில் ஒரு அதிசயம், ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்ய போகிறார் ஆண்டவர். நமக்கு கொடுக்குற வார்த்தை மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும்போது எவ்வளோ அற்புதத்தை செய்தார். அவங்களுக்கு வழியில் ஒரு பெரிய செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை 2 பிரித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாருக்காக? இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, அவங்களுக்கு ஒரு சமாதானம், சரீரத்தில் சுகத்தை, ஜெயத்தை கொடுக்க அவங்களுக்கு செங்கடலை 2 பிரித்தார். அதுக்கப்புறம் யோர்தான் நதி குவிலாக இருந்தது. அந்த குவியில் யோர்தான் நதியை குவிலாய் குவித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரிகோ பட்டணம் இருந்தது. அதை அவர்கள் துதித்தார்கள். அப்படியா உடைஞ்சு போச்சு. நிறைய அற்புதங்கள். அவர்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தூதர்கள் கொடுக்கிற உணவை கொடுத்து போஷித்தார். போகும்போது மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அப்படியாய் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதுபோல் எத்தனை அற்புதங்கள், சொல்லி முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் அவர்களுக்கு. அதுபோல் இந்த மாதம் நமக்கு செய்வார் ஆண்டவர். விசுவாசிக்கும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படிப்பட்ட அதிசயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்கள் உன் சரீரத்தில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற மாதம் இந்த மாதம். அதிசயத்தை செய்கிற மாதம். ஹல்லேலூயா. மலடி என்று பெயரை எடுத்து போட்டு உனக்கு பிள்ளைத்தாட்சியாய் தேவன் கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமையாக வேலையில் இருக்கிறேன், அந்த வேலைக்கு ஒரு விடுதலை இல்லையா, அந்த வேலையில் ஒரு மேன்மை இல்லையா, உயர்வு இல்லையா, நீ பாரத்தோடு இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் வேலையில் ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே ஆண்டவரே, எனக்கு வழியே இல்லை ஆண்டவரே சொல்லி நீ நினைக்கலாம். வழியே இல்லைன்னு சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலுக்கு செங்கடலை 2 பிரித்து வழிகளை உண்டு பண்ண தேவன் உனக்கு வழிகளை கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட ஆண்டவர் செய்ய பிற காரியம் பெரிதாயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதை பார்த்து எல்லாரும் வியந்து போவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் புறஜாதிகள் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து அப்படியா வியந்து போவார்களாம். எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு. அப்படிப்பட்ட மாதம் இந்த மாதம். அவர்கள் காதுகளை பொத்தி கொண்டு பார்ப்பார்கள், கண்களை அப்படியா வியந்து பார்ப்பார்களாம். இந்த மாதம் வேதத்தில் சொல்லுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புறஜாதிகள் கண்டு தங்களுக்கு எல்லா பராக்கிரமத்தையும் வெட்கப்படுவார்கள். கையை ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் வழிமேல் வைத்து கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிட்டாய் போகுமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு வர அதிசயத்தை நம்ம சொல்லும்போது காது கேட்காத போல போவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகிறார். கடன் 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 ஆண்டவரே, என் கடன்லேயே நான் மூழ்கி போயிருக்கிறேன்னு அதுக்குண்டான வழிகளை அவனுக்கு தந்து தேவன் படிப்படியாக உயர்த்தி இந்த மாதம் சாட்சியாக வைப்பார். பிள்ளைகளுக்கு தக்க பாதுகாப்பை கொடுத்து நல்ல எந்த கிளாஸ்க்கு போகணுமோ அந்த கிளாஸில் உட்கார வைப்பார். எந்த டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு வரணுமோ அந்த டீச்சர்ஸ் வர வைப்பார். ஒரு சமாதானத்தை கொடுப்பார் இந்த மாதம் உங்களுக்கு. கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கிறிஸ்து, நீர் ஆண்டவரா கிறிஸ்துவா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதோ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. அப்பா இயேசுவே, ஆமாப்பா, எவ்வளோ பெரிய அதிசயம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய போகிறப்பா. அதை பார்த்து பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜெயம் கொள்ள பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் ஒரு அதிசயம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிசயம், வேலையில் ஒரு அதிசயம் ஆண்டவரே. ஆமாப்பா, எல்லா வாழ்க்கையிலும்
பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை நீர் இந்த மாதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்திலையும் ஒரு அதிசயத்தை செய்கிறேன் ஆண்டவரை. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறேன், சுகத்தை கொடுக்கிறேன், ஆயுசு நாட்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி உண்டு, உன் தலை எண்ணெயினால் அபிஷேகித்து உன் பாத்திரம் நிரம்பி வழியும் சொன்னீங்க சுவாமி. அது போல சத்துருக்கள் நாங்கள் விழுந்து போவதை ஆண்டவரை காண்பார்கள். ஆனால் ஆண்டவரை அவள் முன்பாக ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம், நீர் அதிசயத்தை செய்ய போகிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே செய்து விட்டீரப்பா, பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. நீ போகும்போதும் வரும்போதும் உனக்கு அதிசயம் என்று சொன்னீர் அப்பா. வாழ்க்கையில அதிசயம் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தில் நீர் அதிசயத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாத அதிசயத்தை செய்து சாட்சியாய் வைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம்.